Welcome to Vanga English Padikalam channel. I am your English teacher Mohanapriya speaking. In this session, we are going to see the poem Once Upon a Time by Gabriel O'Cara. It is in 11th standard Tamil Nadu syllabus. It is the first poem. Before going into the poem, let us see about the poet. Gabriel O'Cara, born in 1921, is a Nigerian poet and novelist. Our poet and then novelist. His verse அப்படின்னா poem, has been translated, மொழிபெயர்க்கப்பட்டது into several languages. அவருடைய போயம்ஸ் நிறைய லாங்குவேஜஸில் நிறைய மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. His poem The Call of the River Nun won the Best Award for Literature at Nigerian Festival of Arts in 1953. அவரோட போயம் லிட்ரேச்சர் அட் த நைஜீரியன் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்கு. Some of his poems were published in the influential periodical Black Orpheus. Black Orpheus அப்படிங்கிற பீரியாடிக்கல்ஸ்லையும் அவருடைய போயம்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. And by 1960, he was established himself as an accomplished writer. நிறைவு பெற்ற எழுத்தாளர், எல்லா விஷயத்தையும் நிறைவாக செய்யக்கூடிய ஒரு எழுத்தாளராக அவர் உருவெடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போனா 1960. ஹீ வாஸ் ஹானர்டு வித் த காமன்வெல்த் poetry அவார்ட். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸு அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் போயமுக்கு இன்ட்ரோடக்ஷன் இது. Children acquired important life skills and values by observing and imitating. Imitatingனா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் அப்படியே செய்கிறது தான். காப்பியிங்னா imitating. Grown-ups like parents or teachers. எப்பயுமே குழந்தைங்க பேரண்ட்ஸ் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செய்யும். அப்படி இல்லைன்னா டீச்சர்ஸ் செய்கிறத பார்த்து அப்படியே காப்பி அடித்து செய்யும். Can it be other way round? வேறு மாதிரி உங்களால் யோசிக்க முடியுமா இதை தவிர? Now you are going to listen to the poem Once Upon a Time where a parent wants to learn something from the sun. Let's find out how. இவருடைய போயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது, எல்லாத்தையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இவர் வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. ஒரு ஃபாதர் அந்த சன்கிட்ட போய் அவருடைய சன்கிட்ட போயிட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன கேட்டிருப்பாரு? வாங்க போயமில் போய் பார்ப்போம். Once upon a time, son, they used to laugh with their heart and laugh with their eyes. But now, they only laugh with their teeth. While their eyes blocked cold eyes, search behind my shadow. Once upon a time, ஒரு காலத்தில் சன், தேன்றது பீப்புள், யூஸ்டு டு வழக்கமாக எப்படி சிரிப்பாங்கன்னா மனசார சிரிப்பாங்க. அண்ட் லாஃப் வித் தேர் ஐஸ், அந்த கண்ணில் ஒரு உண்மை இருக்கும், அவங்க கண்ணை பார்த்தாவே சிரிக்கிற மாதிரி இருக்கும். பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தேர் டீத். இப்போல்லாம் டீத் சும்மா இந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்மைல் இருக்குது. அவங்களுடைய கண்ணை பார்த்தா ஐஸ் பிளாக் கோல்டு ஐஸ், அப்படியே எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஐ மாதிரி தான் இருக்கே தவிர அதில் எந்த ஒரு ஃபீலும் இல்லை, அவங்களோட சிரிப்புலேயும் ஒரு உண்மை இல்லை. சர்ச் பிஹைண்ட் மை ஷேடோ. வைல் தே ஆர் லாஃபிங் தே ஆர் சீயிங் ஜஸ்ட் மை வெல்த். என்னுடைய ஷேடோ, நான் எந்த மாதிரி ஒரு நிழலில் வாழ்கிறேன், நான் ரொம்ப ரிச்சாக இருக்கிறேன், நான் புவராக இருக்கிறேன், நான் எவ்வளவு எனக்கு வெல்த்தினஸ் இருக்குது, இதை மட்டும்தான் என்கிட்ட பார்க்குறாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஃபஸ்ட்லலாம் உண்மையான சிரிப்பு இருந்துச்சு, மனசார சிரித்தாங்க, அந்த கண்ணில் ஒரு உண்மை தெரிஞ்சுது. ஆனால் இப்போல்லாம் அந்த கண்ணிலையும் உண்மை தெரியல, அதே மாதிரி சிரிக்கிறதுலையும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்குது. எனக்கு பின்னாடி என்ன இருக்குது, வாட் இஸ் ஐ ஆம் அப்படிங்கிறது தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு மனுஷனாக மேனாக என்ன பார்க்குறது இல்லை அப்படின்னு வருத்தப்படுறார். தேர் வாஸ் அ டைம் இன்டீட். ஒரு காலத்தில் ஒரு டைம் இருந்துச்சு. தே யூஸ்ட் டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தயர் ஹார்ட் பட் தட்ஸ் கான் சன். கை கொடுக்கும்போது ஒரு ஃபீல், ஒரு பாசம் இருக்கும், ஒரு லவ் இருக்கும். நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட் வைல் தேர் லெஃப்ட் ஹேண்ட் சர்ச் மை எம்டி பாக்கெட்ஸ்.
how wealthy I am. Just they are worried about மை வெல்தினஸ்ஸை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்களே தவிர எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கை கொடுத்துட்டே நம்மளை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ வெல்தி அப்படிங்கிறத தான் பார்க்குறாங்களே தவிர உண்மையாக அந்த ஹேண்ட் ஷேக்கில் கூட ஒரு லவ் இல்லை. ஃபீல் அட் ஹோம் கம் அகைன் தே சே அண்ட் வென் ஐ கம் அகைன் அண்ட் ஃபீல் அட் ஹோம் ஒன்ஸ் ட்வைஸ். ஃபஸ்ட்டு டைம் போகும்போது வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெல்கம் பண்ணுவாங்க. ஃபீல் அட் ஹோம், உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, திரும்ப திரும்ப வாங்க, எப்போ வேணால் வாங்க, யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் தேர் வில் பி நோ த்ரைஸ். 2 டைம்ஸ் போயிட்டோம் அப்படின்னா த்ரைஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஃபார் தென் ஐ ஃபைண்ட் டோஸ் ஷட் ஆன் மீ. என்னோட நேம் இல்லை நம்மளோட வாய்ஸ் கேட்டாவே கதவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் நேம் ஷேக் தான் என்ன செய்வாங்க, வாங்க வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்கள் எப்போ வேணால் வரலாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சும்மா வார்த்தைக்காக தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணும்போதோ, பார்க்கும்போதோ, சிரிக்கும்போதோ, கூப்பிடும்போதோ எதுலேயுமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ ஐ ஹாவ் லேர்ன்ட் மெனி ஃபேஸஸ் மெனி திங்ஸ் அண்ட் அதனால் நான் நிறைய ஃபேஸஸ் நிறைய திங்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். I have learned to wear many faces. So I have learned many things. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எதனால் அப்படின்னா அவங்க சிரிப்பில் உண்மை இல்லை, அவங்க கண்களில் உண்மை இல்லை, அவங்களுடைய ஹேண்ட்ஷேக்கில் உண்மை இல்லை, அண்ட் தென் அவங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றதுல கூட உண்மை இல்லை. அதனால் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஐ ஹாவ் லேர்ன் டு வியர் மெனி ஃபேஸஸ். நிறைய ஃபேஸஸ் நான் வியர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். எந்த மாதிரி? லைக் ஹோம் ஃபேஸ், ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ், ஹோஸ்ட். ஹோஸ்ட் மீன்ஸ் கெஸ்ட் ஃபேஸ், காக்டைல் ஃபேஸ் வித் ஆல் தேர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ். ஹோம் வீட்டில் ஒரு ஃபேஸு, ஆஃபீஸில் ஒரு ஃபேஸு, ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃபேஸு, விருந்தாளிங்க அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்த கலவையாக என்ன ஒரு வித்தியாசமான மனுஷனாக நான் காமிச்சிக்கிறேன். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் எல்லா ஃபேஸ்லேயும் கன்ஃபார்மாக ஸ்மைல் இருக்குது. அந்த ஸ்மைல் எப்படி இருக்குன்னா லைக் எ ஃபிக்ஸட் போர்ட்ரேட் ஸ்மைல். நாம் கூட ஸ்கூலில் ஒரு மாதிரி இருப்போம், வீட்டில் ஒரு மாதிரி இருப்போம். ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்க மாட்டோம், வீட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கூலில் இருக்க மாட்டோம். அண்ட் ஐ ஹாவ் லேர்ன் டு TOO. நான் இதையும் கற்றுக்கிட்டேன். டு லாஃப் வித் ஒன்லி வித் மை டீத். சிரிக்கிறது பல்லு தெரிகிற மாதிரி மட்டும், வித்தவுட் எனி ஃபீலிங். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட், மனசே இல்லாமல், வித்தவுட் எனி லவ். ஐ ஹவ் ஆல்சோ லேர்ன் டு சே குட் பை வென் ஐ மீன் குட் ரிடன்ஸ். பிடிக்காம குட் பை சொல்கிறது, பார்க்கலாம் பாய் அப்படின்னு சொல்லும்போது குட் ரிடன்ஸ் ஒரு வெறுப்போட குட் பை சொல்கிறது. டு சே கிளாட் டு மீட் யூ, கிளாட்னா ஹாப்பி, ஓவர் ஜாய் கிளாட், without being glad and to say it's been. சந்தோஷமே இல்லாமல் glad to meet you, ஹாய் glad to meet you அப்படின்னு சொல்லும்போது அதில் உண்மையாகவே ஒரு கிளாட்னஸ் இல்லை, பட் glad to meet you அப்படின்னு சொல்கிறோம். நைஸ் டாக்கிங் டு யூ ஆஃப்டர் பீயிங் போர்டு. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது, நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ளுக்குள்ளே போர் அடிக்குது போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. இந்த மாதிரி வெளியில் ஒன்று பேசிட்டு உள்ளே ஒன்று, உண்மையை பேசாமல் உள்ள மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறது. வெளியில் ஆக்சுவலாக பேசுகிறது உண்மை கிடையாது, மனசுக்குள்ளே ஆப்போசிட்டாக நினச்சிக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது நல்லவங்க மாதிரி. இந்த மாதிரி நானும் பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் பிலீவ் மீ சன், ஆனால் என்னை நம்பு, ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. நான் எந்த மாதிரி இருந்தனோ அந்த மாதிரி நான் இப்போ இருக்க ஆசைப்பட்றேன். வென் ஐ வாஸ் லைக் யூ, நான் உன்ன மாதிரி இருக்கும்போது எப்படியெல்லாம் நான் வாழ்ந்தனோ அந்த வாழ்க்கையை தான் நான் வாழணும்னு விருப்பப்படுறேன். ஐ வாண்ட் டு அன்லேர்ன் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். மியூட்டிங் அப்படின்னா நம்மளை முடக்கக்கூடிய விஷயம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் அது எல்லாமே அன்லேர்ன் பண்ண விரும்புகிறேன். அன்லேர்ன்னா ஐ வாண்ட் டு ஃபர்கெட் எவ்ரி திங் விச் மியூட் மீ. எதெல்லாம் என்னை முடக்குதோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். எதெல்லாம்
நான் சந்தோஷமா இருந்த நாட்களோ, எதெல்லாம் நான் வேணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, நான் உன்ன மாதிரி இருக்கும்போது நான் எப்படி இருந்தேனோ, அந்த நாட்கள் எனக்கு வேணும்னு நான் நெனைக்கிறேன். ஹவ் டு லாஃப் ஃபார் மை லாஃப் இன் த மிரர். எப்படி சிரிக்கணும் அப்படின்னு நான் சிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். மை லாஃப் இன் த மிரர். ஐ am laughing in front of the mirror and seeing, checking myself which is fake and which is real. Totally I have forgotten my real laughing. உண்மையா நான் எப்படி சிரிப்பேங்கிறது எனக்கு மறந்தே போச்சு. Shows only my teeth like a snake's bare fang. ஃபேங்னா அந்த கொடுக்கு விஷம் இருக்கிற பார்ட்டு தான் ஃபேங்னு சொல்லுவோம். நான் சிரிக்கும்போது எனக்கே ஸ்னேக்குடைய பாய்சனஸ் அந்த ஃபேங் மாரி தெரியுது. என்கிட்டயே ஒரிஜினாலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ ஷோ மீ சன் ஹவ் டு லாஃப். ஷோ மீ ஹவ் ஐ யூஸ்டு டு லாஃப் அண்ட் ஸ்மைல். அதனால் எனக்கு சொல்லு, நான் எப்படி சிரிக்கணும், எப்படி நான் சிரித்தேன், அதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ. உன்ன மாதிரி நான் இருக்கும்போது எப்படி நான் சிரித்தேன், அதையே எனக்கு சொல்லு. ஏன்னா இங்கே யாருமே உண்மையாக சிரிக்கலை, உண்மையாக ஹேண்ட்ஷேக் பண்ணல, உண்மையாக வீட்டுக்கு வான்னு கூப்பிடல. அவங்களுடைய எந்த விஷயத்துலேயும் உண்மை இல்லை. உள்ளே ஒன்று நினைக்கிறாங்க, வெளியில் ஒன்று பேசுகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபேஸ் வியர் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து நானும் அதே மாதிரி பழகிட்டேன். உன்ன மாதிரி நான் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன்னு எனக்கு சொல்லிக் கொடு. அந்த மாதிரியான ஒரு லைஃப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சன்னுக்கிட்ட பயட் கேட்குறாரு. தேங்க்யூ. ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.